மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த சுவிகார பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து தான் வர வேண்டும் சுவாமி. உலகத்தின் காரியங்களோ, உலகத்தின் சப்தங்களோ, உலக மனிதர்களுடைய ஆலோசனைகளோ எந்த விதத்திலும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர்தான் எல்லாவற்றிலுமிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆகவே நாங்கள் உம்முடைய சமூகத்திலேயே வந்து நிற்கிறோம் ஐயா. அதை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்ற ஆலோசனைகளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அப்பா, நீர் எந்த நோக்கத்திற்காக இதை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கேட்பதற்கு கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் சுவாமி. கேட்டுக்கொண்ட வசனங்களின் பிரகாரமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்திலே விழுந்து நூறத்தனையான பலனை கொடுக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். இங்கே பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன், எல்லாத்துலேயும் நான் தேறினவன் ஆனேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பவுல் செய்த ஊழியத்தை போல, கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகளைப் போல வேறு யாரும் பட்டு இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பவுல் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகின்றேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த காரணத்தினால்தான் நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். அவர் அழைக்காவிட்டால், அவருடைய சித்தம் இல்லை என்று சொன்னால், இப்படிப்பட்டதான ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கோ அதை பற்றி தியானிப்பதற்கோ நமக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. ஆகவே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ நீங்களாக வரவில்லை, கர்த்தர் உங்களை முன்குறித்தார். ஆக பவுல் என்ன சொல்லுகின்றார்? நாம் நமக்கு என்று நியமித்திருக்கிறப்பட்ட ஓட்டத்திலே நமக்கு என்று ஒரு இலக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு இலக்கு உண்டு, எனக்கு ஒரு இலக்கு உண்டு. இலக்கு இல்லாமல் யாரையும் தேவன் இந்த உலகத்திலே உருவாக்கவில்லை. அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கிறான் என்று சொன்னால் அவனை குறித்த திட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். பிறந்த பிறகுதான் அவனுக்கு திட்டம் என்று அல்ல. உலகத்தின் பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஆண் குழந்தையாக இருந்தால் இப்படி இருக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் இப்படி இருக்கணும், அதை குறித்து எதிர்காலத்தை திட்டங்களை உருவாக்கி கொண்டே போகிறார்கள். படிப்புக்கு ஏற்றவாறு, அந்தஸ்துக்கு ஏற்றவாறு பல காரியங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்வது போல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகத்தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இன்றைய தினத்தில் இங்கே உட்கார்ந்து இதை கேட்க வேண்டும் என்பது ஏற்கனவே தேவன் முன்குறித்தது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு காரியத்தையும் அதை உணர்ந்து தாவீது அதை தான் சொல்கிறான்.
கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா என்னை குறித்து அவருக்கு திட்டம் உண்டு. என்னை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். அதற்கு நான் என்னை அர்ப்பணித்தேன் என்று சொன்னால் அது அழகாக நேர்த்தியாக செல்லும். அதை விட்டுட்டு இடையில என்னுடைய யோசனையும் மனிதருடைய யோசனையும் சூழ்நிலையும் பார்த்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் எல்லாத்துலேயும் குழப்பமும் வேதனையும் இழப்புகளும் இவைகள் தான் மிஞ்சும். போராட்டங்களும் வியாதிகளும் அதனால் தான் வரும். ஒரு முறை ஒரு வேத போதகர் ஆண்டவருடைய பிள்ளை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை கேட்டார். அவர் என்ன கேட்டார் என்று சொன்னால், நமக்கு இருக்கின்ற எல்லா நன்மைகளும் எங்கிருந்து வருகின்றது? பரத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு அதை தான் சொல்கின்றார். எல்லா நன்மைகளும், பூரணமான எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் எங்கேருந்து வருதான்? பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அடுத்தது அவருக்கு அப்போ நாம் அனுபவிக்கிற தீமைகள், வியாதிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று அவர் கேள்வி கேட்டார். அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள், பிசாசிடம் இருந்து வருகிறது. அவர் சொன்னார், இல்லை, வேறு ஒருத்தன்ட்டேருந்து வருது என்று சொன்ன உடனே அவர் கேட்டார், இது யாருன்னு தெரியுதா என்று. அவர் எல்லோரும் விழித்தார்கள். இதற்கு என்ன பதில்? நன்மையான எல்லாமே பிதாவிடத்திலிருந்து வருது. அப்போ இந்த தீமையான காரியமெல்லாம் யார்கிட்டருந்து வருது என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், ஒரு முக கண்ணாடியை எடுத்து வீட்டில் போய் கண்ணாடியில் பாருங்கள், யார் மூலமாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும் என்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாம் தான். என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் பிசாசு மேலே வச்சிடறோம். நம்ம இடம் கொடுத்தாதான் அவன் உள்ளே நுழைய முடியுமே தவிர, நாம் இடம் கொடுக்கலைன்னா அவனால் வர முடியாது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் தான் நம்ம எது வந்தாலும் இது பிசாசுனால் வந்தது அவனுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம செய்யாத காரியத்துக்கு நமக்கு பெருமை வருது, நமக்கு கனம் வருது, இந்த மனிதர்கள் நம்ம எவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுக்கு கனத்தையும் மகிமையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மை அறியாமலே. ஆக வருகின்ற பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம் நாம் தான். அதை எப்படி கையாளுவது என்று தெரியாத நிலைமையில தான் நாம் துவண்டு போய் விடுகின்றோம், பின்மாற்றம் அடைந்து விடுகின்றோம், தேவனை விட்டு தூரமாய் போய் விடுகின்றோம். ஆக இன்றைக்கு இங்கே பவுல் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? இப்படியாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் உண்டு. அடிக்கடி விழுந்து போகின்றோம். அடிக்கடி செய்த பாவத்தையே திரும்ப அறிக்கை பண்ணுகிறோம், திரும்ப அதே பாவத்தில் விழுந்துடுறோம். நம்முடைய தோல்வியை நாம் இப்படி செய்துட்டோமேன்னு நினைக்கிறோம், அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறோம், நம்மால் செய்ய முடியலை. இப்படி அடிக்கடி தோல்விகளையும் அடிக்கடி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதும் மனிதனுடைய இயல்பாகத்தான் இருக்கின்றது. ஏன் பவுலே அதை சொல்லுகிறாரே, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்கிறது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18 அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எவ்வளவு புலம்புகிறார் பாருங்கள். 19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கின்றேன். இப்படி தொடர்ந்து வாசம் அதே தான் சொல்கிறாரு. விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆக இந்த உள்ளான மனுஷனை இதிலிருந்து விடுதலை தருபவர் எனக்கு யார்? பவுலுக்கே அந்த பிரச்சனை இருந்தது. அவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிறத செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செஞ்சிடுறேன். இதுக்கு காரணம் என்ன? எனக்குள் இருக்கின்ற அந்த பாவ சுபாவமே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஏன் பாவி என்று அழைக்கப்படுகின்றோம் தெரியுமா? பாவம் செய்வதனால் நாம் பாவி அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்வதனால் நாம் பாவி அல்ல. பாவ சுபாவம் நமக்குள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் பாவம் செய்கின்றோம். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவது நமக்கு சுலபமான காரியம். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். நமக்கு என்று வைத்திருக்கின்ற இலக்கை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு என்று வைத்திருக்கின்ற இலக்கு என்ன? அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்பது தான். மேலான ஒரு நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கின்றார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடியவில்லையே, அடிக்கடி விழுந்து போகின்றமே. அதற்காக நாம் சோர்ந்து போய்விடலாமா? அதைத்தான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ வாழைப்பழம் காய்ப்பதனால் அது வாழை மரம் அல்ல, மாம்பழம் காய்ப்பதனால் அது மாமரம் அல்ல. மாமரமாக இருக்கிறதுனால் மாம்பழங்கள் வருகின்றன, வாழை மரமாக இருக்கின்ற காரணத்தினால் வாழைப்பழங்கள் வருகிறது. அதே போல தான் பாவம் செய்வதனால் நாம் பாவி அல்ல, பாவ சுபாவம் நமக்குள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் பாவம் செய்கின்றோம். எனவே இந்த சுபாவம், இந்த பாவம் நம்ம விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். இந்த சுபாவத்தை மாற்றுவது என்பது சுலபமான காரியம் அல்ல. அதற்குத்தான் இந்த வேதத்தின் அடிப்படையில் பல வகைகளிலும் என் தேவன் பல ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இங்கே அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடிக்கடி விழுந்து போவதனால சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளைக்கு எவ்வளோதான் புத்திமதி சொன்னாலும் இது கேட்பதே கிடையாது. இவ்வளவோ எத்தனையோ சொல்லியும் என்னுடைய கணவனுக்கு இன்னும் குடும்பத்தின் பொறுப்பு வரவே இல்லையா, குடியை நிறுத்த மாட்டேன் என்கின்றார், பொறுப்பில்லாமல் நடக்கின்றார், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாக இருக்கின்றார்கள், என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள். அடிக்கடி விழுந்து போனாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நம்மை நம்பித்தான் அவர்களை நம்முடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு இடம் கொடுக்கணும். இவன் இனி உருப்பட மாட்டான், இனி அவன் பிழைக்க மாட்டான், இனி இந்த தொழில் அவ்வளவு தான், ஒன்றுமில்லாமல் தான் போகும், எங்களுக்கு யாரோ ஏதோயோ செய்து விட்டார்கள். அது அல்ல, அது அல்ல. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது தாவீது சொல்கிறார் அல்லவா, சங்கீதம் 16:8, எனக்கு முன்பதாக கர்த்தரை வைத்திருக்கின்றேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. என்னாகமம் 23:23 சொல்கின்றது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? சூழ்நிலையை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து தோண்டு போய் நம்ம ஒரு கூட்டுக்குள் அடங்குவது போல அடங்கி போய் விடுகின்றோம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தான் சொல்கிறார்ல ரோமர், இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை பெறுபவர் யார்? 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? 25 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அவரே விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறதி. இவ்வளவு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எத்தனை தோல்விகளை சந்தித்திருந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் சரி, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். பின்னானவைகளை மறந்து விடுங்கள். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எதெல்லாம் இருக்கோ, கடந்த கால தோல்விகள், கடந்த கால இழப்புகள், கடந்த கால போராட்டங்கள், இதை எல்லாத்தையும் மறந்து முன்னானவைகளை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை முன்னோக்கி, நமக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓட கடவோம் என்று சொல்லி எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தில்
தெளிவாய் நமக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். எபிரேயருக்கு ஆக்கியோன் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆக நமக்கு என்று ஒரு இலக்கு இருக்கின்றதல்லவா, அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடக்கடவோம். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு அவரை நோக்கி ஓடுங்கள். அவர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், பவுல் சொல்கிறார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், அவர் ஜெயம் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிக்கிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசமுள்ள அறிக்கை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாமும் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற இந்த காரியத்தை கவனமாக நடப்போம். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகின்றேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். இந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து பார்த்தா அவள் எவ்வளவு மோசமான ஒரு பெண் என்று நமக்கு தெரியும். சமாரியா என்று சொன்னாலே அந்த பக்கம் யூதர்கள் போக மாட்டார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் பாபிலோன் தேசத்தார் இங்கே வந்து யூதர்களை எல்லாம், அது எருசலேம் எல்லாம் அழித்து விட்டு இவர்களை அடிமைகளாக கொண்டு போய் விட்டார்கள். அதில் கொஞ்சம் பேர் விடுபட்டவர்கள் அந்த அசிரியர்களோடு கலந்து என்னானது, அந்த பாபிலோனியர்களோடு கலந்து இந்த ரெண்டும் யூதர்களும் அந்த புறஜாதி மக்களும் கலந்த ஒரு குரூப்பு தான் சமாரியர்கள். ஆகவே யூதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அந்த சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையான யூதர்கள் அல்ல. புறஜாதி மக்களோடு கலந்து கொண்டு அவர்களுடைய சில வழிபாட்டு முறைகளிலிருந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் கற்றுக்கொண்டவர்கள். எனவே அவர்களை இவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள். அந்த பட்டண வழியாக கூட யாரும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண், அப்படிப்பட்டதான ஒரு, அதிலும் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை. 17வது 16, 17, 18 சொல்கின்றது. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்போ எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண், ஏறக்குறைய விபச்சாரி என்று சொல்லலாம். ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிறவனும் உனக்கு சொந்த புருஷன் இல்லை. அப்படி என்றால் அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டவளை தேடி என் இயேசு சென்றிருக்கின்றார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன நடந்திருக்கிறது, ஏன் வேதத்தை படியுங்கள், பைபிள் படியுங்கள் என்று சொன்னால் நம்ம என்ன நினச்சிரோம், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எங்கே உருப்பட போகிறாங்க, இவங்க எங்கே பரலோகத்துக்கு போக போகிறாங்க, இவங்களுக்கு என்ன சாபம்தான் வரப்போகிறது, இப்படியாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோமே. நமக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக தனிப்படிப்பட்டதான பின்னானவைகளை, வேண்டாத காரியங்களை, எதிர்மறையான காரியங்களை நீங்கள் மறந்து போய்விடுங்கள். முன்னோக்கி ஓடுங்கள். விசுவாசி தொடக்குகிறவரும் அதை நிறைவு செய்கிறவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கே வந்தாருன்னா யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரியா பட்டணத்துக்கு வந்தார். வந்தவரும் யாரை சந்தித்தார், அங்கே உள்ள பெரியவங்களையோ பரிசுத்தவான்களையோ ஒழுங்கான வாழ்க்கை வாழ்பவர்களையோ அல்ல. யாரை சந்தித்தார், இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு பெண்ணை தான் அவர் சந்தித்தார். அப்படிப்பட்டவர்களை தேடி என் இயேசு போகின்றார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகி அதை தான் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வரும் பொழுது வீட்டில் பிரச்சனையா, அல்லது வீட்டில் இப்படி பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடைக்கின்றார்களா, என் கணவன் குடிச்சு இப்படி செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பெண்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவோ தொழிலில் போகிறோம், ஒரு மீன்பாடும் கிடைக்கல, தொழிலில் ஒரு வருமானமும் கிடையாது, கடனுக்கு மேலே கடன், இப்படியாக கண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிற, விபச்சாரத்தில் தான் ஈடுபட்டிருந்தான். அவளை தேடி இயேசு வந்தார். அவள் இயேசுவை தேடி போல அவர் இவளை தேடி வந்தார். இன்றைக்கு நீங்கள் இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாரை பார்க்க வந்தீர்கள்? எதை கேட்க வந்தீர்கள்? இயேசுவை பார்க்க, இயேசுவின் வார்த்தையை கேட்க. அவர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நாங்கள் என்ன செய்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இயேசு உதவ மாட்டாரா? உங்களுக்கு இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? இங்கே இப்படிப்பட்டதான ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவரே தேடி வந்து அவளுக்கு அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படியாக நீங்கள் இன்றைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும் பொழுது, அவர் ஏன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்? முன்னானவைகளை பாருங்கள், நேர்மறையாக உள்ளத்தை பாருங்கள், இயேசு செய்த காரியத்தை பாருங்கள். உலகத்தை பார்க்காதீர்கள், மனிதர்களை பார்க்காதீர்கள், அவர்களுடைய குணநலன்களை பார்க்காதீர்கள். அவைகள் நம்மை கீழ் நோக்கி தான் இழுக்குமே தவிர ஒரு நாளும் நம்மை முன்னேற்றாது, விடாது. ஆக இங்கே இயேசு அப்படிப்பட்ட பெண்ணை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அவர் யார்? தடைகளை நீக்கி போடுகிறவர். அந்த காலத்து தடை என்ன? யூதர்கள் சமாரியர்களோடு கலக்கக்கூடாது, பேசக்கூடாது, அந்த பட்டணத்தில் போகக்கூடாது, பல வகையான தடைகள். அந்த தடைகளை உடைத்தெறிந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடைகள் இருக்கலாம். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் அதைத்தானே சொல்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதையெல்லாம் நீக்கி போடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ அவருடைய வார்த்தையின் மூலமாய் இப்பொழுது உங்கள் இல்லத்திலே வந்திருக்கின்றார். தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, இதோ நீர் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுகிறீரப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி இந்த 100க்கு அதிபதி சொன்னானே, அதே போல் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் சுவாமி. எங்கள் குடும்பத்தில் முன்னேற விடாத படிக்கு, சமாதானம் கிடைக்கக்கூடாத படிக்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாத படிக்கு, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளா முடியாத படிக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி உடைத்து போடும். எனக்குள் இருக்கின்ற பாவ சுபாவத்தை நீர் உடைத்து போடும். பவுல் ஜெபித்தார் அல்லவா, நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செய்துடுறேன். இதிலிருந்து விடுவிக்க வல்லவர் யார்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்பா, இதோ இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், இந்த கோப உணர்விலிருந்து எனக்கு விடுதலை தாரும். எதுவாக இருந்தாலும் உடனே அதிகமாக நான் பேசி விடுகிறேன். என்னுடைய நாவை தகப்பனே நீர் உம்முடைய கண்ட்ரோலுக்குள் வைத்து கொள்ளும். இந்த நாவினால் யாரையும் நான் புண்படுத்தி விடாத படிக்கு, இந்த நாவினால் நான் மற்றவர்களை காயப்படுத்தாத படிக்கு இந்த நாவை உம்முடைய கட்டுக்குள் வைத்து கொள்ளும். என்ன சிந்தனையில் எத்தனையோ பாவம், ஆனால் அதை மேற்கொள்ள அதை நீர் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நீர் வைத்துக்கொள்ள, சிந்தனை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வரட்டும். என்னுடைய நாவை நீர் கண்ட்ரோல் பண்ணும். என்னுடைய இருதயத்தில் உள்ள அசுத்தத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளியாகிய நீர் வர வேண்டும். என் இருதயத்தில் உள்ள இருள் அகன்று போய்விட வேண்டும். அப்படி கேளுங்கள், அதுதான் உண்மையான ஜெபம். அப்படி கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இதோ இந்த விபச்சார ஸ்திரீ அங்கே வந்து சொல்கிற, ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானு. இயேசு கிறிஸ்து அங்கே வந்தால், அதை அறிக்கை பண்ணினால், அதற்கு பிறகு என்ன பார்க்கிறோம்? அதே ஸ்திரீ இங்கே அந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அவள்
மற்றவங்கள்லாம் வர்ற நேரத்தில் அந்த கிணத்துக்கு வரமாட்டாள். ஏன்னா எல்லாரும் அவளை ஏளனம் பேசுவாங்க. அவளை பார்த்தாக்கா எல்லாரும் வெறுப்பாக ஒதுங்கி போய் விடுவார்கள். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவள் என்ன செய்வாள், ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அந்த பகலில் உச்சி வெயிலில் வந்து யாரும் அந்த நேரத்தில் வந்து தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வர்றவன் ஊர் மக்களை சந்திப்பதற்கே அச்சப்படுகிறவர்கள், பயப்படுகிறவள், வெட்கப்படுகின்றவள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவள் தண்ணி எடுக்க வரும்பொழுது இயேசு அவளை போய் சந்திக்கின்றார். அந்த ஸ்திரீ இயேசு சந்தித்த பிறகு என்ன நடக்கின்றது? யோவான் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். யார் எப்படி மாறிவிட்டார்கள் பாருங்கள். பின்னானவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. கிறிஸ்துவுக்குள்ளாக அவள் கிறிஸ்துவை இயேசுவை சந்தித்த பிறகு அவள் புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டாள். அவள் சொல்கிறா, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஏதோ வந்து பாருங்க. எந்த ஜனங்களை சந்திக்க அவள் வெட்கப்பட்டாலோ, எந்த ஜனங்களை போய் பார்த்தா அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்தாலோ, அவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்களா என்ற ஒரு நினைவு அவளுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை மறந்தவளா, பின்னானவளை அவள் மறந்தவளாய் இப்பொழுது புதிய சிருஷ்டியாய் அவள் ஓடுகின்றாள். ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிற தைரியமாக போகிறா. போய் இதோ வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா, வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும். இப்படிப்பட்டதான ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா தடைகளையும் உடைத்து போடக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடையே தேடி வந்திருக்கிறார். இப்படியாக அவள் மாறியதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதே யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 27வது வசனம். அந்த தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறாவென்று ஒருவனோ கேட்கவில்லை. 28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் இப்போ ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவள் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு, அப்படின்னா பழைய குடம், அதனால் எதை கொண்டு வந்தாலோ இனி அது வேண்டாம், அந்த குடத்தை அங்கே வைத்து விட்டாள். திருமணமாகி ஒரு பெண் கணவன் வீட்டுக்கு செல்கின்றாள் என்றால் பொதுவாக நம்முடைய பழக்கம் அந்த பெண்ணுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்புவது. எப்படிப்பட்ட பொருட்களை கொடுத்து அனுப்புவோம்? நாம் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டு இருந்த பொருளை கொடுப்போமா? நாமும் கொடுக்க மாட்டோம். நாம் கொடுத்தால் அந்த பெண் எடுத்துக்கொண்டும் போக மாட்டாள். புதிதாக, எல்லாமே புதிதாக, எல்லா சமையல் பாத்திரத்தில் இருந்து என்னென்ன தேவையோ எதெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது எல்லாமே புதிதாகத்தான் வாங்கி கொடுப்போம். பழையதை எதையுமே கொடுக்க மாட்டோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால், புதிய எதிர்காலம், ஆசீர்வாதமான எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பழைய சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கணும். யார் உங்களுக்கு இடரலாக இருக்கின்றார்களோ அதை விட்டு கொடுக்க வேண்டும். மொபைலை வைத்துக்கொண்டு வேண்டாத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களே, மொபைல் மோசமானது என்று சொல்ல வரவில்லை. அதில் எத்தனையோ உருப்படியான காரியங்களும் இருக்கின்றது. அதை தவிர பல மனதை கெடுக்கக்கூடிய, பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய, நேரத்தை கொல்லக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறதே, அதை விட்டுவிட வேண்டும். அதில் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா மொபைலை யூஸ் பண்ண வேண்டாம். யாருக்காவது ஃபோன் வருது போகுதுன்னா அதை மாத்திரம் நம்ம அதை உபயோகப்படுத்துவோம். அது எது கர்த்தரிடத்தில் நேரம் செலவழிப்பதற்கான நேரத்தை கெடுக்கின்றதோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். பழைய குடத்தை விட்டுடுங்க. பழைய நண்பர்கள், நாம் நல்ல முறையிலே வளருவதற்கும், நல்லொழுக்கத்திலே வளருவதற்கும், தேவனுடைய பக்தியிலே வளருவதற்கும் யாரெல்லாம் இடைஞ்சலாக தடங்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய சவகாசத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அதற்காக சண்டை போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று அல்ல, அவர்களோடு நேரம் செலவழிப்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு விலக வேண்டும். எந்த இடத்திற்கு போனால் நமக்கு இடரல் ஏற்படுகின்றதோ அந்த இடத்தை விட்டு விட வேண்டும். அவள் அந்த குடத்தை வச்சுட்டு தான் ஊருக்குள்ளே போனான்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் எது உங்களுக்கு இடரலாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். உங்கள் சுபாவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதை விட்டு விடுங்கள். கர்த்தரிடத்தில் இயேசுக்கிட்ட அதை பழச வச்சுட்டு போயிட்டா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, என்னுடைய சுயநலத்தோடு தான் நான் வாழ்கிறேன். மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, அதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுயநலத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கோப குணத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த பெருமையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்படியாக உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு சிலர் மேலே இருக்கின்ற அந்த வெறுப்பு, அந்த பழைய குடத்தை, இதோ இயேசுவே என்னை தேடி வந்திருக்கிற உம்மிடத்தில் நான் வைக்கிறேன், அதை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் புதிய பலத்தை தருவார், புதிய கிருபைகளை தருவார். அந்த குடத்தை வச்சுட்டு போனதுனால தான் அவளால் என்ன செய்ய முடிஞ்சது, அந்த ஜனங்களை ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. அதையும் சுமந்துக்கிட்டு போனான்னா பழைய பாவத்தையும் பழைய வாழ்க்கையையும் பழைய யாரும் அவளை ஒருவரும் சட்டை பண்ணியிருக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து விட்டாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரியை, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். அவரை நெருங்கி வரக்கூடாதபடி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களிடத்துல என்ன தடை இருக்குது, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை இயேசு மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டதான ஒரு பாவத்திலே பன்றியை போல புரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டவளாய் ஊருக்குள் போய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வைக்க என் இயேசுவால் முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவள் தன்னுடைய பழைய குடத்தை அங்கே வைத்து விட்டு போனாள். அதே போல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதத்திற்கு தடையாக என்னிடத்தில் காணப்படுகின்ற எல்லாவற்றையும் நீர் எனக்கு தெளிவுபடுத்தும். ஆண்டவர் எதை உணர்த்துகின்றாரோ அதை கர்த்தருடைய கரத்தில் வைத்து விட்டு உம்முடைய கிருபை மாத்திரம் என்னை தாங்கட்டும். ஆத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் மோசே சொல்கிறாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். மோசே ஜெபிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவங்களாக இருக்காங்க, நான் எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு என் மேலே ஒரு அக்கறை இல்லை, அவர்கள் எப்படி இல்லை, அவங்க எனக்கு சின்சியராக இல்லை. ஆனாலும் அவருடைய வாக்கு தத்தம் அங்கேருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கூட்டி கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்க வேண்டும் என்பது. அதனால் சொல்கிறாரு, நீ போ, அவங்கள கூட்டிக்கிட்டு போ, நான் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆனால் மோசே என்ன சொல்கிறாரு? யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். பாருங்கள், இப்போ இதுதான் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கல்ல, இது நாங்கள் கடைப்பிடிப்பதற்கு உங்கள் சமூகம் எங்களோடு கூட இருக்கணும். முன்பதாக செல்கிறேன் பின்னதாக செல்கிறேன்னு இல்லை, எங்களோடு கூட நீங்கள் இருக்கணும். எப்படி நீங்கள் எங்களோடு கூட வருவதினால், இப்போ இந்த டிவி செய்தியை கேட்குற சமயத்தில் மாத்திரம் அல்ல, இதற்கு பிறகும், ஏனென்றால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி. எனவே இந்த வேளையில் நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. எங்களுடைய இந்த பாவ சுபாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலுமாய் விடுதலை பெற வேண்டும். எங்களுடைய பழைய வாழ்க்கை மாற வேண்டும், பழைய சுபாவங்கள் மாற வேண்டும், பழைய எண்ணங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, உலகத்தின் பிரச்சனைகளையும் எங்களுடைய தோல்விகளையும் கடந்த காலத்தையும் நாங்கள் நினைத்து இன்னும் மீதமுள்ள காலத்தையும் நாங்கள் வீணடித்து விடாதபடிக்கு இதோ முன்னானவைகளை நோக்கி, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவர் இருக்கிறீர் என்று உம்மை மாத்திரம் முன்னோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள்.
கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் நினைக்காதீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அற்புதம் செய்வார், உங்களுக்கு அதை செய்வார், மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், இதெல்லாம் சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்களே. இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது இதுதான். கர்த்தாவே, நீர் எங்களோடு இரும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக அல்ல, எங்களோடு கூட இருக்கட்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லா பலவீனங்களும், எல்லா தீமையான காரியங்களும், எல்லா வேண்டாத காரியங்களும் எங்களை விட்டு அகன்று போய்விடும். ஏனென்றால் நிறைவானது வரும்பொழுது குறைகளெல்லாம் நீங்கி போய்விடும். என் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் சொன்னதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துங்கள். பின்னானவர்களை மறந்து இவ்வளவு நாட்களும் நடந்த தோல்விகள், நீங்கள் விழுந்த பாவங்கள், பல காரியங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது அங்கேயே வைத்துவிட்டு, அவள் என்ன செய்தால்? சமாரிய பெண் இயேசுடைய அங்கேயே அந்த கிணத்துலேயே அந்த குடத்தை வச்சுட்டு ஊருக்குள் போனாள். இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களுடைய அந்த பழைய காரியங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து, ஆண்டவர் இப்பொழுது முன்னானவைகளை நோக்கி, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற உம்மை நோக்கி, எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஓடி வர, எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நாங்கள் அடைய நீர் கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் இப்படி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அப்பா இந்த வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் முன்னாகவே நிர்ணயித்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் எது எப்படி நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் தான் அதை உணராதவர்களாக எங்கள் அவசரத்திற்கும், எங்கள் ஆத்திரத்திற்கும், எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்றவாறு எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து இப்படியாக அப்படி அநேக பிரச்சனைகளிலே நாங்கள் சிக்கி கொண்டிருக்கின்றோம். செய்வது அறியாது திகைத்து நின்றோம் சுவாமி. ஆனால் இந்த வேளையிலும் நீர் பவுலின் மூலமாக கர்த்தாவே, இதிலிருந்து எங்களை விடுவிக்கக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து தாமே என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட நீர் இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி அந்த சமாரிய பெண் தன்னுடைய அந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் சென்றாலோ, அதே போல் இந்த வேளையிலும் எங்களுடைய பழையவைகளை ஆண்டவரே, பின்னானவைகளை, எங்களுடைய தோல்விகளை, எங்களுடைய பலவீனங்களை, எல்லாவற்றையும் பிரச்சனைகளை அப்பா உம்முடைய பாதத்திலேயே நாங்கள் வைத்து விட்டோம் சுவாமி. இனி நாங்கள் முன்னானவைகளை நோக்கி ஓட, அவள் எப்படி ஊருக்குள் ஓடி யாரால் புறக்கணிக்கப்பட்டாலோ, யாருக்கு பயந்தாலோ அவர்களை நோக்கி தைரியமாய் சென்று உம்மை அறிவித்தது போல நாங்களும் வருகின்ற நாட்களிலே உம்மை குறித்து நாங்கள் சாட்சி சொல்ல, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை ஒரு கருவியாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. அப்போ அந்த ஊர் மக்கள் சமாரிய ஸ்திரியை சொன்னாங்க, நீ சொன்னதுனால மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களும் கேட்டதுனால அவர்தான் கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களே, அதே போல் எங்களையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கருவிகளாய், உம்முடைய ராஜ்யத்தை விருத்தி செய்வதற்கு எங்களையும் நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாக இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொன்னீரே. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பழைய சுபாவங்கள் மாறட்டும், பழைய காரியங்கள் எல்லாம் மாறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. சத்துவம் இல்லாத எங்களுக்கு சத்துவத்தை நீர் தாரும். சோர்ந்து போன எங்களுக்கு நீர் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும் சுவாமி. கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே, கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை, என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை, என் தொழில் அசைக்கப்படுவதில்லை, என்னுடைய ஊழியம் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி தைரியமாய் அறிக்கை பண்ணி கர்த்தாவே ஒரு வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓட நீங்கள் உதவி செய்யுங்க. கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க கிருபை தாங்க. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வருகின்ற நாட்களிலே பிள்ளைகள் பெரிய காரியங்களை காணட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பின்னானவைகளை மறந்து முன்னே நோக்கி நாம் ஓடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். God bless you.